நைட் தூங்காதனால ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப பயப்படுறாங்க. 11 o'clock 12 o'clock முழிச்சிட்டு இருக்கிறீங்க, அதே மாதிரி ஸ்லீப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, 7 hours 8 hours கம்மியா தூங்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹெல்மெட் போட்டு ஒரு கேப் போட்டு தான் யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ஹெல்மெட் போடும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இப்போ மார்க்கெட் கரண்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு சீரம்ங்கிறது விற்கிறதே வந்து ஹேர் க்ரோத்துக்காக தான். அதுல முடி வளர்றதுக்கான ஒரு சில மூலப்பொருள் போட்டு தான் விற்கிறாங்க. சீரம் போடுறதுனால முடி வணக்கம், நான் பவித்ரன். ட்ரூத் பிகின் ஹேர் ஃபால் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு நம்ம இருக்கிற காமனான டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு நம்ம கூட டாக்டர் முத்துபிரபாகர் டெர்மட்டாலஜிஸ்ட் நம்ம கூட இருக்காரு. வெல்கம் சார். சொல்லுங்க. ஹெல்மெட் போட்டு நிறைய பேருக்கு தலை வழக்கையே இருக்கு. ஸோ ஹெல்மெட் போடுறது கண்டிப்பா காமனான ஒரு ரூல்ஸா இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன்ஸ் இருக்கா? சிம்பிளா சொல்லணும்னா ஹெல்மெட் போட்டா முடி கொட்டாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஹெல்மெட் போடும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு அங்கே ஹீட் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகும், எக்ஸசிவா வந்து ஸ்வெட்டிங் ஆகும். சரி, இப்படி ஸ்வெட்டிங் ஆகிறதுனால முடி கொட்டுமா அப்படின்னு பார்த்தா ஸ்வெட்டிங் ஆகிறதுனால எந்த முடி கொட்டாது. பட் ஒரு லெவலுக்கு மேல நம்ம தலையில வந்துட்டு ரொம்ப வேத்துக்கிட்டே இருக்குது, அழுக்கு படிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா வந்துட்டு ஒரு சிலருக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும். அப்படி டேண்ட்ரஃப் அதிகமாகறதுனால முடி லேசா கொஞ்சம் கொஞ்சம் கொட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஹெல்மெட் போட்டு தான் ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சம் அதர் நேவி ஆஃபீஸர்ஸ், மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு ஒரு கேப் போட்டு தான் யூஸ் பண்றாங்க. பட் ஆனால் அவங்களுக்கும் நம்மளால ஹேர் ஃபால் ஆகுது, அவங்களோட தலையும் சொட்டையாக நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன்? பொதுவாக ஹெல்மெட் போறதுனால வழக்கே ஆகாது. ஓகேங்களா? நீங்க பைக் ஓட்டுற ஹெல்மெட்டா இருக்கட்டும், இல்ல ஃபேக்டரி ஒர்க்கர் ஹெல்மெட்டா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஹெல்மெட்டா இருக்கட்டும், எந்த ஹெல்மெட்னாலுமே வழக்கே ஆகாது. அது வந்து நம்மளோட மித், ஒரு பர்செப்ஷன். ஹெல்மெட் போட்டா வழக்கையாக நினைச்சுக்கிறோம். மார்க்கெட்ல நிறைய ஷாம்பூஸ் முடி வளர்றதுக்குன்னு இருக்குது. லைக் கார்பரேட் ஷாம்பூஸ்னு நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு. ஸோ இதனால முடி கொட்டுதுங்கிறாங்க. சில பேர் அது வந்து வேண்டாம், அஃபெக்ட் ஆகுதுங்கிறனால நேச்சுரலா போறாங்க. லைக் சீகக்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஸோ இதனால அட்வான்டேஜ் இல்லை, டிஸ்அட்வான்டேஜ். பேசிக்கலி வந்து ஷாம்புவோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளென்சிங் ஏஜென்ட். ஸோ ஷாம்பு தேய்ச்சா வந்து அது தலையில இருக்கிற அழுக்கையெல்லாம் வந்து நமக்கு கிளியர் பண்ணும். அதே மாதிரி வந்து ஷாம்புவோட கான்டாக்ட் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதாவது ஷாம்பு நம்ம தலையில இருக்கிற டைமுங்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஷாம்புல நீங்க முடி வளர்றதுக்கான மாலிகூல்ஸ்லாம் ஆட் பண்றீங்க. ஓகேங்களா? ஷாம்புல கஃபைன் இருக்குது, ரிடன்சில் இருக்குது, முடி வளர்றதுக்குன்னு அந்த மெட்டீரியல் இருக்கு, இந்த மூலக்கூறு இருக்குன்னு சொல்லிட்டு எதை ஆட் பண்ணாலும் நம்ம தலையில தேய்க்கிற அந்த ஒரு 5 நிமிஷத்துல வந்துட்டு ஷாம்பு தலைக்குள்ள போயிட்டு அதனால முடி வளர்றங்கிறது வந்துட்டு நடக்க போறது கிடையாது. அட் த சேம் டைம் வந்து இந்த ஷாம்பு போட்டால் எனக்கு முடி வளரும்னு சொல்லிட்டு 1000 rupees செலவு பண்ணி 2000 rupees செலவு பண்ணி ஷாம்பு வாங்கணுங்கிறதும் அவசியம் கிடையாது. இப்போ நிறைய பேர் என்னன்னா ஷாம்புல அந்த நுரை வந்ததுனாலதான் நமக்கு டேண்ட்ரஃப் போகுது, ஸோ அதனாலதான் நம்மளோட ஹேர் நல்லா கிளீன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. பட் அந்த நேச்சுரலா இருக்கிற அந்த சீகக்காய் அப்புறம் அந்த கத்தாழை இதெல்லாம் வராதனால இதெல்லாம் வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஸோ இது சயின்ஸே வந்து இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமா இருக்கும், இல்லை ஸ்கேல்பே வந்து ஆயிலியா இருக்கும், என்ன தேக்காட்டியுமே தலையில என்ன வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நுர வராத ஐட்டம்ஸ், ஓகேங்களா, இந்த சீவக்காய் மாதிரி இந்த மாதிரி நேச்சுரலான அரப்பு மாதிரி எல்லாம் போட்டு தேய்க்கிறீங்கன்னா வந்து அது பத்தாது. கண்டிப்பா உங்களுக்கு டேண்ட்ரஃப்லாம் அதிகமாயிட்டு தான் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நுர வர ஷாம்பூஸ் போறதே வந்து பெட்டர். எனக்கு அந்த மாதிரி இல்லைங்க, நேச்சுரலாவே கொஞ்சம் ட்ரை ஸ்கேல்ப் தாங்கிறவங்களுக்கு வந்துட்டு ஷாம்பூஸோடைய இந்த நேச்சுரலான ஐட்டம்ஸ் சீவக்காய் மாதிரி இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டா பெட்டரா இருக்கும். இப்போ மார்க்கெட் கரண்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது சீரம். ஸோ இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இது ஒரு பில்டப்புக்காகவா இல்ல அது வந்து ஒரு நிஜமாலுமே அதுக்கு ஒரு ஹேர் ஃபாலை கரெக்டா மெயின்டைன் பண்ணும்? சீரம்ங்கிறது விற்கிறதே வந்து ஹேர் க்ரோத்துக்காக தான். அது பேரே ஹேர் க்ரோத் சீரம் தான். ஸோ அதுல முடி வளர்றதுக்கான ஒரு சில மூலக்கூறு போட்டு தான் விற்கிறாங்க. அந்த சீரம் போடுறதுனால முடி கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது. ஆஃபீஸை முடி வளர்றதுக்காக அது வாங்குறோம். பேசிக்கலி வந்து ஃபர்ஸ்ட் மினாக்சில் தான் எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஓவர் த டைம் வந்து மினாக்சில் போர் அடிச்சிருச்சு, இல்லைன்னா வந்து அதுல வர அந்த சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கல, இல்லைன்னா மினாக்சில்ல ஒரு சிலருக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரல. ஸோ அப்போ எல்லாரும் அந்த ஆல்டர்னேட்டிவ் தேடும் போது தான் வந்துட்டு இப்போ ஹேர் க்ரோத் சீரம் சொல்லிட்டு விதவிதமா நிறைய மாலிகூல்ஸ்ல வந்துட்டு நமக்கு சீரம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா செலவு பண்ணி இந்த ஹேர் க்ரோத் சீரம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்றது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஏதாவது மைல்டு ஹேர் ஃபால் இருக்குன்னா டைரக்டா நீங்க டாக்டர் பார்க்காம இனிஷியலா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஹேர் சீரம் இதெல்லாம் தாராளமா யூஸ் பண்ணி பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற ரெண்டு ஒப்பீனியன் என்னன்னா ஆயிலிங் யூஸ் பண்ணணுங்கிறாங்க. ஒரு சில பேர் ஆயிலிங் யூஸ் பண்ணா இந்த போர்ஸ்லாம் பிளாக் ஆயிரும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஆயிலிங் யூஸ் பண்ணலாமா வேண்டாம்? ஸ்கின்னாவே பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆயிலி ஸ்கின் இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கும் அப்படின்லாம். ஸோ இப்போ இந்த பிம்பிள்ஸ் வரவங்களுக்குலாம் தெரியும். இப்போ நம்ம ஃபேஸ் ரொம்ப ஆயிலியா இருந்துச்சுன்னா பிம்பிள்ஸ் நிறைய வரும், ஃபேஸ் ட்ரையா இருந்தால் வந்து பிம்பிள் கம்மியா இருக்கும்.
ஸோ ஸ்கேல்புக்கு அதே தான் ஓகேங்களா. உங்களுக்கு நேச்சுரலாக ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா நீங்க ஆயில் போடுறீங்கன்னா இந்த போர்ஸ் க்ளோஸ் ஆகுறது, அங்க வந்து சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மாதிரியே தலையில ஃபாலிகுலைட்டிஸ் வருது, இதெல்லாம் காமனா இருக்கும். அதே நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க, ஆல்ரெடி வந்து உங்க ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு, தொட்டாலே இரிட்டேட் ஆகுது, இந்த மாதிரி இருக்குன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆயில் பெனிஃபிஷியலா இருக்கும். இப்போ லாங் ஹேர் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ லாங் ஹேர் இருக்கிறது பெனிஃபிட்டா இல்ல அதனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? உங்க வீட்லயே நீங்க பாருங்க, அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, நீங்க இருப்பீங்க, அப்பா இருப்பாங்க. வீட்டுல யாரோட முடி வந்து ரொம்ப அதிகமா உங்க கண்ணுல படுது? லேடிஸ் முடியா ஜென்ஸ் முடியா? லேடிஸ். ஆனா வீட்டுல வலிக்கையா இருக்கிறது யாரு? லேடிஸா ஜென்ஸா? அப்ப அவங்களுக்கு முடி நிறைய கொட்டும் போது எப்படி ஜென்ஸ் வலிக்கிறாங்க? சோ விஷயம் அது கிடையாது. பொதுவாகவே லேடிஸ் வந்து ஹேர் லென்த்தியா வச்சிருக்காங்க. சோ லென்த்தியா வச்சிருக்கும் போது அவங்களுக்கு 10 முடி விழுந்தாலும் நிறைய முடி கொட்டி இருக்க மாதிரி தெரியுது. நம்ம வீடு ஃபுல்லா பார்த்தா எங்க பார்த்தாலும் அவங்க முடி இருக்க மாதிரி இருக்கு. ஜென்ஸ் ஷார்ட்டா வச்சிருக்கோம். சோ வந்து நமக்கு அவ்வளோ வந்து நம்ம முடி கொட்டுறது ஃபீல் பண்றது மாதிரி இல்ல, லேசா கொட்டுற மாதிரி தான் இருக்கு. சேம் கோஸ் வித் வந்து இந்த லென்த்தி ஹேரும். சோ நீங்க ரொம்ப நீளமான ஹேர் ஸ்டைல் வைக்கிறீங்க அதனால உங்களுக்கு வலிக்கை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஸ்வெட்னால ஸ்கேல்ப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடி கொட்டுதுங்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு ஃபியூச்சர்ல வந்து சொட்டையாகி அதனால முடிய வளராம போறது, என்ன ட்ரீட்மெண்ட்னாலும் முடி வளராம போறது சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு வேர்வை வரும்போது அது வந்து முடியோட வேர்க்கால வந்து அஃபெக்ட் பண்ணுது. அந்த வேர்வை போயிட்டு முடியை வந்து வேர்க்கால தள்ளுது, இல்ல முடியோட வேர்க்கால ஏதாவது ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணி முடியை கொட்ட வைக்குது. ஸோ அதிகமா வேர்க்குதுன்னா கண்டிப்பா ஒரு விதமா முடி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறோம். நம்ம ஸ்கின்ல முடிக்கும் வேர்வைக்கும் சம்மந்தமே கிடையாது. முடி ஒரு தனி ரூட்ல அது பாட்டுக்கு வெளியே வந்துட்டு வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கும். வேர் வந்து தனி அதோட பாத்வேல வந்து வந்துட்டு ரிலீஸ் ஆயிட்டு ஆயிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்க நைட் தூங்காதனால ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் வர ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இதனால ஒரு கேள்வி என்னன்னா, நைட் ஷிஃப்ட் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்க ஹேர் ஃபால் ஆகுது, அதனால அவங்க தலை வலிக்கையாம இது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுமே கேட்குறாங்க. நைட் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா முடி கொட்டும். ஓகேங்களா, நைட் ஷிஃப்ட் பார்த்தா கண்டிப்பா முடி கொட்டும். இது ஏன் கொட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம பாடியில நேச்சுரலா வந்து ஒரு ரிதம் இருக்கு, சர்க்காடியம் ரிதம் சொல்லுவோம். ஹியூமன் பிறந்ததுல இருந்து இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவோ இயர்ஸ் ஆச்சு இல்லையா, ஒரு 20,000 இயர்ஸ் 30,000 இயர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ஹியூமன் வந்து. ஸோ நம்ம வந்ததுல இருந்து இவ்வளவு ஒரு 20,000 இயர்ஸா வந்து நம்ம ஒரு சில ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம். லைக் சன் ரைஸ் ஆனா எந்திரிக்கிறோம், சன் செட் ஆனா தூங்குறோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரியே நம்ம பாடியிலயும் வந்துட்டு ஜீன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு ஒரு சில ஹார்மோன் பகல்ல தான் ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு சில ஹார்மோன் நைட்டு தான் ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப நம்ம இந்த தூக்கத்தை மாத்துறோம், இந்த ஸ்லீப் சைக்கிள மாத்துறோம், நைட்டு தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடியில வந்துட்டு ஹார்மோன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஒரு 11 o'clock 12 o'clock முழிச்சிட்டு இருக்கிறீங்க, அதே மாதிரி ஸ்லீப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, 7 hours 8 hours கம்மியா தூங்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து முடி கொட்டும், ஹேர் ஃபால் ஆகும். ரொம்ப நாள் லாங் டேர்ம் நைட் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வலிக்கையா இருக்கும், முடி கொட்டுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஸோ ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ஹேர் ஃபால் பத்தின எல்லா டவுட்ஸுமே நமக்கு டாக்டர் முத்துப்பிரபாகர் நம்மகிட்ட கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோட்ல டாக்டரோட சேர்ந்து நாங்கள் இன்னொரு பாட்காஸ்ட் சீரிஸ் பண்ணி அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றோம். தேங்க்யூ. தேங்க்யூப்பா, தேங்க்யூ.